போத்தி சொர்ணமஹால் நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் 5வது நாளாக நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வரி ஏய்ப்பு புகாரில் சென்னை, நெல்லை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள போத்தீஸ் கடையில் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கினர். கடை உரிமையாளர் போத்தீஸ் ரமேஷ், அவரது மகன் போத்ராஜ் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் சென்னையில் சோதனை நடைபெற்றது. கடந்த 4 நாட்களாக வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 18 கோடி 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ தங்கம் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் கோவை ஒப்பனக்காரர் வீதியில் உள்ள போத்தி சொர்ண மஹால் நகை கடைகள் 5வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் 2 குழுக்களாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் 4 பேர் கொண்ட ஒரு குழுவினர் முக்கிய ஆவணங்களை ஸ்கேன் செய்து எடுத்துச் சென்றதாகவும், மேலும் ஒரு குழுவினர் ஆவணங்கள் குறித்து தொடர் விசாரணை நடத்தி சரிபார்ப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.